கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகள், தகப்பன் தாயை இழந்த பிள்ளைகள், யாருமே இல்லாத திக்கற்ற பிள்ளைகளை நாம் விசாரிக்க வேண்டுமாம். அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே, துன்பத்திலே, வேதனைகளிலே நாம் அதை விசாரித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பக்தியுள்ள ஜனங்களை வாழ வேண்டுமென்றால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாம். கணவரால் கைவிடப்பட்ட பெண்களை அவர்களுடைய பிரச்சனைகளிலே, அவர்களுடைய உபத்திரவத்திலே, தேவைகளிலே நாம் அவர்களுக்கு நன்மை செய்யும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாய நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறோமா? விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ நாம் தேவனால் பிறந்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு, உலகத்தில் உள்ள பாவங்கள், இச்சைகள், அசுத்தங்கள் நம்மை தொடாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அப்படி நம்மை காத்து கொள்ளும்போது நாம் தேவனுக்கு முன்பாக பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. பொல்லாங்கன் நம்மை தொடான். எந்த சத்ருவின் கிரியைகளோ பிசாசின் கிரியைகளோ நம்மை தொட முடியாது. ஏனென்றால் நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, நீதிமான்களாய் வாழும்போது, பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் வாழும்போது பொல்லாங்கனால் நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறோமா என்று சொல்லி நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா அல்லது சுய சித்தம் செய்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நன்மை செய்வது பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் செய்யும் பொழுது நம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து நன்மைகளை செய்வோம். கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவி செய்வோம். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்வோம். தேவனுக்கு முன்பாக பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். தேவன் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபையை எங்களை பாதுகாத்து கண்ணின் மணி போல எங்களை வழிநடத்தி வருகிறீரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் தாமே அவர்களுக்கு உதவி செய்வீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீமா ரபா ரபா துனா ஷதினி மாக்கர தரபலா ரியாக்கோ புரோ ஷேலி தினிமரா கர தரபலா ரபா கபரா சாந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. என் தேவன் தாமே அற்புதம்
அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக பல வருடங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. கற்பத்தின் கனி தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக. ரீமா கமா ரஷதி நிமா கரதரபலா ரபா கபர ஷலத நீதனஹரதரபலா ரஷல தினிமாரா கரதரபலா. என் தேவன் பிள்ளைகளுக்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. அன்னாலே ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் உதவி செய்ய யாருமே இல்லாதபடிக்கு கவலையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை பிள்ளைகளுக்கு சாதமாக மாற்றி கொடுங்க. என் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிரச்சனையோடு கண்ணீரோடு கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புழுது ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோட திட்டமாய் பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட தங்கியிருங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமாய் வாழ, நன்மை செய்கிற பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யவும், விதவிகளுக்கு உதவி செய்யவும், இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளவும், அதற்கேற்ற கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பீராக. நன்மைகளினால் நிரப்புவீராக. நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பத்திரமாய் வழிநடத்தி வர கிருபைக்காக நன்றிப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தவரே எம்மை துதிக்கிறோமாப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தவரே, ஆபத்து நேரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்தவரே எம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். முற்றிலுமாக நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் துதிகன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.